நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். Hi, today we are going to study spoken English. You may say, I know this, but I want to tell you some points to think about. உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கலாம், இருந்தாலும் அவற்றில் நீங்கள் சிந்திப்பதற்குரிய விஷயங்களை நான் இன்று கூற விரும்புகிறேன். சரி, இது எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று சொல்வீர்கள். ஆனால் இதை என்ன விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதை இங்கே கூற விரும்புகிறேன். வேர் இஸ் சுரேஷ்? வேர் இஸ் சுரேஷ்? சுரேஷ் எங்கே? வேர் இஸ் சுரேஷ்? இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது வேர் இஸ் சுரேஷ். காலேஜ் எங்கே? வேர் இஸ் த காலேஜ்? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்களா? வேர் இஸ் சுரேஷ் என்பதிலே த வரவில்லை. வேர் இஸ் த காலேஜ், அங்கே த யூஸ் பண்ணிக்கிறோம். எதனால், ஏன் என்பதை நான் கடைசியில் கூற விரும்புகிறேன். வேர் இஸ் த புக்? புக் எங்கே? வேர் இஸ் த புக்? புஸ்தகம் எங்கே? அங்கே த என்ற ஆர்டிக்கிள் உபயோகப்படுத்துகிறோம். வேர் இஸ் த புக்? ஹீ இஸ் இன் சென்னை. அவன் சென்னையில் இருக்கிறான். அவர் சென்னையில் இருக்கிறார். இவர் சென்னையில் இருக்கிறார். இவன் சென்னையில் இருக்கிறான் என்று சொல்லும்போது ஹீ இஸ் இன் சென்னை. Where are you? நீ எங்கே இருக்கிறாய்? நான் திருச்செந்தூரில் இருக்கிறேன். I am in திருச்செந்தூர். I am in திருச்செந்தூர். நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். I am in தமிழ்நாடு. நான் இந்தியாவில் இருக்கிறேன். I am in இந்தியா. இங்கே த உபயோகப்படுத்தவில்லை. காரணம் என்ன? அதைத்தான் கடைசியில் சொல்லப் போகிறேன். சில இடங்களில் த ஆர்டிகிள் உபயோகப்படுத்துகிறோம். த என்று சொன்னாலும் சரி, தி என்று சொன்னாலும் சரி, ஆர்டிகிள் உபயோகப்படுத்துகிறோம். சில இடங்களில் நாம் ஆர்டிகிள் உபயோகப்படுத்துவதில்லை. த என்ற ஆர்டிகிள் உபயோகப்படுத்துவதில்லை. ஹீ இஸ் இன் சென்னை. ஐ ஆம் இன் திருச்செந்தூர். ஐ ஆம் இன் த ஸ்கூல். நான் ஸ்கூலில் இருக்கிறேன். I am in the class. நான் வகுப்பில் இருக்கிறேன். He is in the room. அவன் ரூமில் இருக்கிறான். He is in the class. அவன் கிளாஸில் இருக்கிறான். இங்கே த யூஸ் பண்ணியிருக்கோம். காரணம் என்ன? அதாவது வகுப்பில் என்று சொல்லும்போது இந்த கிளாஸ், கிளாஸ் என்பது காமன் நவுன், எல்லா கிளாஸுக்கும் வரும். ரூம் என்று சொல்லும்போது, இந்த ரூம் என்று சொல்லும்போது ரூம் காமன் நவுன். ஹீ இஸ் இன் த ரூம். ஹீ இஸ் இன் த கிளாஸ். ஐ ஆம் இன் த கிளாஸ். எனவே நீங்கள் காமன் நவுனா அல்லது ப்ராப்பர் நவுனா என்று பார்க்க வேண்டும். பெயர்ச்சொல். நவுன் என்றால் பெயர்ச்சொல். இந்த ரூம், ரூமில். இந்த பாக்கெட், பாக்கெட்டில். இந்த பேக், பேக்கில். வேர் இஸ் இட்? எங்கே இருக்கிறது? பேக்கில் இருக்கிறது. இட் இஸ் இன் த பேக் என்றால் பேக் என்பது காமன் நவுன். எந்த பேக்கிற்கும் யூஸ் பண்ணலாம். உங்கள் பேக்கிற்கும் யூஸ் பண்ணலாம், என்னுடைய பேகு, அவனுடைய பேக், அவளுடைய பேக். எனவே பேக் என்பது காமன் நவுன், எல்லா பேக்கிற்கும் வரும், உபயோகப்படுத்தலாம். ஆகினால் இந்த பேக், இந்த கிளாஸ், இந்த பாக்கெட். ஆகவே இன், ஆன் உபயோகப்படுத்தும் போது அதிலே த வருமா வராதா, காமன் நவுனா ப்ராப்பர் நவுனா என்பதை சிந்திக்க வேண்டும். அதைத்தான் இந்த மூன்றாவது வாக்கியத்திலும் நாம் பார்க்கிறோம்.
he is in the ground. அவன் கிரவுண்டில் இருக்கிறான். he is in the ground. he is in the class. he is in திருச்செந்தூர். அவன் திருச்செந்தூரில் இருக்கிறான். திருச்செந்தூர் என்பது ப்ராப்பர் நவுன். இன் திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் என்று வராது. ஏனென்றால் திருச்செந்தூர் என்ற வார்த்தை ப்ராப்பர் நவுன். வேறு ஊருக்கு யூஸ் பண்ண முடியாது. அது ப்ராப்பர் நவுன். பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயருக்குத்தான் உபயோகப்படுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் உபயோகப்படுத்துகிறதா இருந்தால் த வரும். இன் த பாக்கெட், இன் த பேக், இன் த ரூம். திருச்செந்தூரில் இன் திருச்செந்தூர். வேர் இஸ் த காலேஜ்? காலேஜ் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் காலேஜ்னு கேட்கக்கூடாது. வேர் இஸ் த காலேஜ்? வேர் எங்கே? கல்லூரி. காலேஜ் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் த காலேஜ்? காலேஜ் என்பது காமன் நவுன். எல்லா காலேஜுக்கும் சொல்லலாம். வேர் இஸ் த காலேஜ்? காலேஜ் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் காலேஜ்னு சொல்லக்கூடாது. வேர் இஸ் த காலேஜ்? ஸ்கூல் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் த ஸ்கூல்? வேர் இஸ் ஸ்கூல்னு கேட்கக்கூடாது. அநேகர் இதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ளாததினால்தான் பயப்படுகிறார்கள் இங்கிலீஷ் பேசுவதற்கு. இங்கிலீஷ் கஷ்டம் என்று சொல்கிறார்கள். Most of the people, they don't understand, so they are afraid to speak English. If you understand the basic things, you can speak easily in English. Where is the college? Where is the school? It is in Tiruchendur. திருச்செந்தூரில் இருக்கிறது. It is in திருச்செந்தூர். ஆகவே நீங்கள் if you know 2 sentences, you can make thousands of sentences. உங்களுக்கு 2 வாக்கியம் தெரிந்தால் ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை உண்டாக்க முடியும். ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை நீங்கள் பேச முடியும். எனவே நான் போர்டில் எழுதியிருக்கிற வாக்கியங்களிலிருந்து ஏதாவது ஒரு 2 வாக்கியத்தை குறித்து கொள்ளுங்கள். குறித்து கொண்டு நன்றாக படித்து கொள்ளுங்கள். அதே போன்று பல வாக்கியங்களை உருவாக்குங்கள். அடுத்த வாக்கியம், இட் இஸ் குட். இது நல்லது. இட் இஸ் குட். இது நல்லதல்ல. இட் இஸ் நாட் குட். ஹி இஸ் குட். இவன் நல்லவன், அவன் நல்லவன், இவர் நல்லவர், அவர் நல்லவர், நான் நல்லவன். ஐ ஆம் குட். ஹி இஸ் லேசி. அவன் சோம்பேறியாக இருக்கிறான். He is lazy. He is not lazy. அவன் சோம்பேறி அல்ல. Are you lazy? நீ சோம்பேறியா? I am not lazy. நான் சோம்பேறி அல்ல. He is active. அவன் சுறுசுறுப்பானவன். அவன் சுறுசுறுப்பாக இருக்கிறான் என்று சொன்னாலும் சரி, அவன் சுறுசுறுப்பானவன் என்று சொன்னாலும் சரி. ஆக்டிவ், சுறுசுறுப்பானவன். ஐ ஆம் ஆக்டிவ். நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். ஹீ இஸ் ஆக்டிவ். அவன் சுறுசுறுப்பானவன். த எக்ஸாம் இஸ் டிஃபிகல்ட். பரீட்சை கஷ்டமாக இருக்கிறது. த எக்ஸாம் இஸ் நாட் டிஃபிகல்ட். பரீட்சை கஷ்டமாக இல்லை. த எக்ஸாம் இஸ் நாட் டிஃபிகல்ட். பரீட்சை கஷ்டமாக இல்லை. எனவே படித்தவர்கள் என்ன சொல்வார்கள்? பரீட்சை ஈஸியாக இருக்கிறது என்று சொல்வார்கள். த எக்ஸாம் இஸ் ஈஸி. படிக்காதவர்கள் என்ன சொல்வார்கள்? பரீட்சை கஷ்டமாக இருக்கிறது. த எக்ஸாம் இஸ் டிஃபிகல்ட். ஸோ யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஈஸிலி. நீங்கள் இங்கிலீஷ் சுலபமாக பேசலாம். யூ கேன் என்ஜாய் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நீங்கள் எக்ஸாம் படிப்பது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். யூ கேன் என்ஜாய் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். யூ கேன் என்ஜாய் ஸ்டடிங் இங்கிலீஷ். இங்கிலீஷ் படிப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் கிரிக்கெட் பார்க்கிறீர்கள்.
கிரிக்கெட் பார்த்தால் சந்தோஷமாக இருப்பீர்களா, கவலையாக இருப்பீர்களா? சந்தோஷமாக பார்ப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். ஸோ யூ வில் என்ஜாய் கிரிக்கெட். யூ கேன் என்ஜாய் கிரிக்கெட். யூ கேன் என்ஜாய் ஸ்டடியிங் இங்கிலீஷ். ஓகே, பாய். See you then.